எள்ளு பருப்பிங்க. எள்ளு பருப்பி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் டப்பாவில் இந்த மாதிரி 2-3 பீஸ் வச்சு கொடுத்து விடுங்கங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு திருப்பு பண்ணாலே போதும். டெய்லி 2 உருண்டை சாப்பிட்டாங்களே குழந்தைகள் வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. கால் கை முட்டு வலிலாம் வராது. கருப்பைக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. கருப்பை வந்து நல்ல வலுவடையும். அதனால் பெண் குழந்தைகள் வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. அப்புறமா வந்து குழந்தைகள் வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் பாருங்கள், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மாதம் மாதம் கரெக்டாக வரலன்னா அந்த எள்ளு உருண்டை சாப்பிட்டாங்கனாலே கரெக்டாக வந்துடுங்க. மருந்து மாத்திரை எதுவும் எடுக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு எள்ளு வச்சு பருப்பி பண்ண போகிறோங்க. எள்ளு மிட்டாய் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு எள்ளுங்க, நல்ல நயம் எல்லாம் வாங்கிக்கோங்க. அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிகப்பு எள்ளு வந்து லைட்டாக கசப்பு எடுக்குங்க. அது வந்து கழிவுகள் வரும் பாருங்க, அந்த கழிவுகள்லேருந்து வர எள்ளு அது வந்து. அது நம்ம மிளகடி திரிச்சாலும் சரி, இட்லி பொடி திரிச்சாலும் சரி, நமக்கு வந்து அது லைட்டாக கசப்பு தன்மை கொடுக்குங்க. அந்த எள்ளு வாங்காமல் இந்த மாதிரி கருப்பு எள்ளாக வாங்கிக்கோங்க. வாங்கி இது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு, நல்ல வேர்க்கடலை போட்டு ஸ்வீட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எள்ளு பருப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எள்ளு பருப்பி பண்ணதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். எள்ளை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் வறுத்து எடுத்து பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கருக வறுக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணுங்க. வறுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் எடுக்கோமோ அதே கப்பால் நம்ம வெல்லம் எடுத்துக்கிடணுங்க. ஒரு கப்பு நம்ம எள்ளு எடுத்தோம்னா அரை கப்பு வெல்லம் எடுத்துக்கிடணும். 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க. அளவு வந்து இதுதான். கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சட சடன்னு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இப்போ கடாய்க்குள்ள இறக்கிடலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதுங்க. எப்படி சத்தம் கேட்க பாருங்க, இந்த அளவுக்கு பொரிஞ்சு விடணும். இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிடலாங்க. அரை கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். 1/4 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. இது நல்லா காயட்டும். நல்லா பாகுபதம் வரணுங்க. பாகுபதம் வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல பிசு பிசுப்பு தன்மை கொடுக்கும். நமக்கு சிக்கன் எரி பிடிக்குங்க மிட்டாயில் வந்து. இப்போ நம்ம காஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறமாட்டு நம்ம காய்ச்சணுங்க பாகு வந்து. இப்போ காயட்டும் நல்லா. நம்ம இப்போ எந்த கடாயில் கிண்ட போகிறோமோ அந்த கடாயில் நம்ம பாகு வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிக்கிடணுங்க. அந்த கடாயில் ஊற்றிக்கிடலாம். மண் தூசி அது இருந்தால் நமக்கு இதில் வந்துடுங்க. நல்லா வடிகட்டியாச்சு. நல்ல கம்பி பதம் வரட்டும். நமக்கு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எள்ளு ஆட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது. நல்ல கம்பி பதம் வரட்டுங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கிடலாங்க. ஏலக்காய் பொடி போட்டு பண்ணுங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கணுங்க. நல்ல சவு மிட்டாய் மாதிரி வந்துச்சுன்னா, தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதம் வந்துடுச்சுன்னா நம்ம எள்ளை போட்டு கிண்டிடலாம். இப்போ இது காஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிடலாங்க. நெய்யை ஆட் பண்ணுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கட்டையிலையும் கொஞ்சம் தேய்ச்சிக்கிடணுங்க நெய்யை. நம்ம இதை வச்சு தான் தேய்க்க போகிறோம். அதனால் இதுலேயும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிடலாம். சப்பாத்தி கட்டையில் விட்டே நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க. பிளேட்டில் ஊற்றுறதோட இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் ஊற்றுங்க. இந்த கட்டையில் ஊற்றி அப்படியே நம்ம ரவுண்ட் பண்ணி தேய்ச்சிட்டோம்னா சூப்பராக வந்துடுங்க. கிண்டிடலாம். பாகு வந்து நம்ம ஊற்றும்போது கரையக்கூடாதுங்க. அப்படியே மிட்டாய் மாதிரி நிற்கணும்.
கரைஞ்சிருச்சு. கம்பி பதம் வரல, வரட்டும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க, பாகு பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒட்டினா கரையக்கூடாதுங்க. கரையாமல் இருந்துச்சுன்னா நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுங்களா கரெக்டாக ஆயிடுச்சு. நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5-6 ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க, இதையும் ஆட் பண்ணி நம்ம கிண்டிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சப்பாத்தி கட்டையில் தட்டிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிங்கன்னா இறுவிரும் உங்களுக்கு, அதனால் உடனே தட்டிடுங்க. இந்த மாதிரி தட்டிடணுங்க. தட்டிட்டு நம்ம அப்படி சேர்த்து வைக்கணும். சூட்டோட நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா அப்படியே அழுத்தம் பிடிச்சிருங்க. பிளேட்டில் தட்டதோட இந்த மாதிரி தட்டினேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்து ரேஸாக அப்படியே உருட்டிடணுங்க. இப்போ நம்ம லெவல் படுத்திக்கலாம். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி லெவல் படுத்திக்கோங்க, ஒழுங்காக கிடைக்குங்க. நல்ல லெவல் ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பீஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது மாதிரி மேலெலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் நம்ம கட் பண்ணிடலாங்க. பீஸ் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரத்தில் பீஸ் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஆறி வந்திருக்கு. நம்ம நல்லா சப்பாத்தி கட்டி வச்சு நல்லா உருட்டிட்டு அப்புறமாட்டு கட் பண்ணிடணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டி வச்சு உருட்டி விடுங்க, சேப் ஒன்று போல் கிடைக்குங்க. உருட்டியாச்சு, இப்போ கட் பண்ணிடலாம். அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா செட் ஆகி வரட்டும், எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை போட்டோம்னால பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் ஆறட்டுங்க, நம்ம எடுத்துக்கலாம். எள்ளு மிட்டாய் வந்து நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாங்க. ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. சூப்பரான எள்ளு மிட்டாய் ரெடிங்க. பிளேட்டில் வந்து இன்னும் கஷ்டமாக இருக்குங்க எடுக்கிறது உங்களுக்கு. சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருக்கு.
அருமையான எள்ளு மிட்டாய் ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. உடனே சூட்டோட கட் பண்ணோன்னா எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வருது பாருங்கள். அல்லாட்டா உடச்சி தாங்க எடுக்கணும், அந்த அளவுக்கு ஹார்டாயிரும். இந்த மாதிரி பீஸ் போடுங்க, ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பராகிட்டு எள்ளு மிட்டாய் பண்ணியாச்சுங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கருப்பு எள்ளு வாங்கி செய்யுங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அருமையான சுவையில் எள்ளு மிட்டாய் ரெடிங்க. இந்த மாதிரி பாகுப்பதம் நல்லா கரெக்டாக வந்தோடனே நம்ம எடுத்து இப்போ செஞ்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக பீஸ் கிடைக்குங்க. ஊரில் வச்சு இப்படி தாங்க 1 கிலோ எள்ளு வாங்கி நான் பண்ணேன், குழந்தைகளுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். பண்ணும்போது அது பாகு சரியாக காய்ச்சாமல் ஊற்றிட்டேன். ஊற்றி அவ்வளோ அப்படியே உறைஞ்சிட்டு பாருங்க. உறைஞ்சி ஜூஸ் அப்புறம் எடுத்துட்டு அப்படியே உரைய ஆரம்பிச்சிருச்சு. எடுக்கவே முடியாமல் ஆயிட்டு. கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்தேன் பாருங்க. அந்த மாதிரி ஒரு தடவை இல்லை, நான் ஒரு தடவை பண்ணும்போது தாங்க கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டே எல்லாருக்கும் உடனே எனக்கு சரியாக வரும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பாகு பதம் கரெக்டாக இருக்கணும். கம்பி பதம் வந்து நல்ல தக்காளி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பதத்துக்கு வரணுங்க. வந்ததுக்கப்புறம் போட்டு கிண்டுங்க. இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாப்பிட்டு பார்க்கல பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவெல்லாம் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.